ஒவ்வொருத்தவங்களும் படிக்கிறவங்க, படிச்சவங்க. குட் மார்னிங். இந்த முயற்சி வெற்றிகரமா முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா இங்க vlog பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு நபரும் அவங்களோட செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனுக்காக பண்றாங்க. நம்ம தினமும் காலையில எந்திரிச்சு பல் தேய்க்கிறோம், குளிக்கிறோம். அது நம்மளோட பர்சனல் ஹைஜீன். நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நியூட்ரிஷியஸ் ஆன சாப்பாடு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறோம். வீடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வீடை பெருக்கிறோம். வீட்டுக்கு வெளியில அழகா கோலம் போடுறோம், சுத்தம் பண்றோம். அது ஃபேமிலிக்கான கமிட்மெண்ட். ஆனா நம்மளோட தெருவும் சுத்தமா இருக்கணும், நம்மளோட நீரோடைகளும் சுத்தமா இருக்கணும், நாடும் சுத்தமா இருக்கணும்னு சொல்லி இங்க இருக்கிற இத்தனை வாலண்டியர்ஸும் ஆசைப்படுறாங்க. ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம். பட் அந்த பேராசை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அதிகமா நிறைய பேருக்கு ஆகிறத நாங்க கண் முன்னாடி பாத்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் நம்ம தூக்கி எறிகிறது யார் கண்ணுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அது ஒவ்வொரு வேர்லயும் போய் சோக் பண்ணிட்டு நீர்நிலைகளை காப்பாத்த முடியாம போகிறது எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்கும் நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு அப்படின்றது ஒரு பிக் குவெஸ்டன் மார்க். சோ தயவு செஞ்சு உங்க வீடுகள்ல இருந்து ஜெனரேட் ஆகிற பிளாஸ்டிக் பேக்ஸ கொஞ்சம் கூட கேர் எடுக்காம அத மொத்தமா ஈரக்குப்பையோட கட்டி எரியாதீங்க. இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் படிக்கிறவங்க, படிச்சவங்க. அவங்க உங்க வீடுகளுக்கு தேடி குப்பையெல்லாம் தரம் பிரிச்சு எடுக்கிறதுக்கு வர மாட்டாங்க. அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க தரம் பிரிச்சதை கிளியர் பண்ணிட்டோம், சுத்தமா மறுசுழற்சிக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா யாருமே இந்த மாதிரி vloggingன்ற ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு டைம் இருந்துச்சு எவ்ரி சண்டே அப்படின்னா 6 o'clock to 8 o'clock இங்க வரணும்னு அவசியம் கிடையாது. விருதுநகர் உங்க ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் பண்ணதை எங்களுக்கு பிக்சர்ஸ் அனுப்புங்க. நாங்களும் பார்த்து அதுல இன்ஸ்பயர் ஆயிக்கிறோம். ஆல் தி வெரி பெஸ்ட்.